வண்டி ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா வண்டி ஓடுற சவுண்டே கேட்காது. வண்டியோட குவாலிட்டி எல்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. 2013 Volkswagen Polo இருக்கிறதுல டாப் அண்ட் வேரியன்ட்டு. வண்டி யார் பார்த்தாலுமே பிடிக்கும். வண்டி பார்த்தீங்கன்னா புது வண்டி கண்டிஷனில் இருக்கும். வண்டி ஓட்டுறதுக்கு சஸ்பென்ஷன் பிரேக் புது வண்டி கண்டிஷனில் இருக்கும். 2017 ஒரே ஓனர் பெட்ரோல் காரு. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 34,000 கிலோமீட்டர் தான் ஓடிக்குது. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க மாருதி பெலினோ வந்தோடனே 3 வண்டி புக் ஆகும். இன்னைக்கு இந்த கார் வந்திருக்கு. இந்த கார் பார்த்தீங்கன்னா 2016 ஒரே ஓனர் பெட்ரோல் காரு. வண்டி till the day I die. Hey, swing those hips around. Can't stop, roll back down, my ladies. 50 காருக்கு மேலே இந்த வீடியோவில் காட்ட போகிறோம். எல்லா காரும் பார்த்தீங்கன்னா வியாபார ரேட்டு. தமிழ்நாடு ஃபுல்லாக எந்த டீலர் கிட்ட யார்கிட்ட வேணால் ரேட்டை கம்பேர் பண்ண பாருங்கள். நம்ம விஷ்ணு காசில் எவ்வளோ ரேட்டு கம்மியாக வித் கஸ்டமர் ப்ரூஃபோட கஸ்டமர் இருந்து டைரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணது ஆதார் கார்டு பேன் கார்டுலேருந்து உட்பட எல்லாமே பக்கா டாக்குமெண்ட்டோட வித் சர்டிஃபைடாக உங்களுக்கு நல்ல கார்ஸ் காட்ட போகிறோம். இந்த போலோ பார்த்தீங்கன்னா 2013 மாடல். நாம தான் இருக்கலே லோயஸ்ட் ப்ரைஸ். வண்டி யார் பார்த்தாலுமே பிடிக்கும். குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். வண்டி ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா வண்டி ஓடுற சவுண்டே கேட்காது. வண்டியோட குவாலிட்டி எல்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த கார் பார்த்தீங்கன்னா 2013 மாடல் 90,000 கிலோமீட்டர் ஓடிக்குது. பெட்ரோல் காரு. இந்த வருஷம் செப்டம்பர் மாதம் வரைக்கும் இன்சூரன்ஸ் கார்டில் இருக்குது. இந்த காரோட ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டீரிங் பவர் வந்துடும். மேலே எல்லாம் பார்த்தீங்கன்னா ரூஃப் எல்லாம் பார்த்தீங்கன்னா பிளாக்ல பண்ணிக்கிறாங்க. ஃப்ரண்ட் கிளாஸ் கலர் டிண்ட் பண்ணிக்கிறாங்க. வண்டி ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த காரோடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 3,64,000. நீங்கள் ஷிஃப்ட்டு i20 பார்க்குற மாதிரி இருந்தால் நீங்கள் அந்த வண்டியெல்லாம் விட்டுட்டு நீங்கள் Volkswagen போலோ எடுத்திங்கன்னா நல்லா சேஃப்டியான காரு. நல்லா உழைக்கும். பெட்ரோல் வண்டி மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ. ஸோ யார் போலோ வச்சுக்கிறாங்களோ இல்லை வெண்டோ வச்சுக்கிறாங்களோ அந்த பெட்ரோல் வண்டி யார் வச்சுக்கிறாங்களோ அவங்ககிட்ட நீங்கள் மெயின்டெனன்ஸ் கேட்டு அதுக்கப்புறம் எங்கிட்ட வாங்கினா போதும். ஸோ இந்த காருக்கெல்லாம் லோன் வேணும் அப்படின்னா நீங்கள் 20,000 டவுன் பேமெண்ட் கொண்டு வந்தால் போதும். உங்களுக்கு சிபில் ஸ்கோர் பர்ஃபெக்டாக இருந்தால் லோன் கிடைக்கும். ஒரு ஷிஃப்ட்டுக்கு ஈக்குவலான வண்டி ஷிஃப்ட்டு i20 போலோ இதுக்கு ஈக்குவலான வண்டி நிசான் மைக்ரா. இன்றைக்கி இந்த கார் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ரேட்டு. 2.5 லட்ச ரூபா பட்ஜெட்டில் மைக்ரா பார்க்குறீங்களா? ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த காரோடைய ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். வண்டி பார்த்தீங்கன்னா 2013 மாடல் பெட்ரோல் காரு. 61,000 கிலோமீட்டர் தான் ஓடிக்குது. பெட்ரோல் காரு மாடல் புதுசாக ரேட்டு கம்மியாக வேணும் அப்படின்னா இந்த கார் பாருங்கள் 61,000 கிலோமீட்டர் ஓடிக்குது. வண்டியெல்லாம் நல்லா மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. வண்டி யாரை ஓட்டினாலுமே பிடிக்கும். இந்த காரில் எந்த ஒரு ரிப்பேர் கிடையாது. இந்த காரோடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா 2,54,000 கிடைக்கும். நீங்கள் 2.5 லட்ச ரூபா பட்ஜெட்டில் நல்ல வண்டி பார்க்கணுன்னா இந்த வண்டி பார்த்துருங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. போனால் வராது. பட்ஜெட்டில் நல்ல சூப்பரான காரு. நல்லா சூப்பராக இருக்குது ஓட்டுறதுக்கு. 2013 Volkswagen Polo இருக்கிறதுல டாப் அண்ட் வேரியன்ட்டு. வண்டி யார் பார்த்தாலுமே பிடிக்கும். வண்டி பார்த்தீங்கன்னா புது வண்டி கண்டிஷனில் இருக்கும். வண்டி ஓட்டுறதுக்கு சஸ்பென்ஷன் பிரேக் அண்டர் பார்ட்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த கார்லாம் எந்த ஒரு குறையும் இல்லை. யார் பார்த்தாலுமே பிடிக்கும். பெரிய ஆண்ட்ராய்ட் டிவி எல்லாம் போட்டிருக்காங்க. இந்த காரோடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 3,88,000 கிடைக்கும். யார் ஓட்டினாலுமே பிடிக்கும். வண்டி பிடிச்ச மாதிரி இருக்கும். இந்த காரில் ஒரு சின்ன குறை கூட உன்னால் சொல்ல முடியாது. அந்த மாதிரி குவாலிட்டியில் ரொம்ப சூப்பரான வண்டி. யார் பார்த்தாலுமே ஒரு குறைய சொல்லாத அளவுக்கு வண்டி வேணும் அப்படின்னா இந்த வண்டி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். மிஸ் பண்ணிடாதீங்க. டாடா போல்ட்டு மாடல் பார்த்தீங்கன்னா 2015 இருக்கிறதுலே டாப் அண்ட் வேரியன்ட்டு. வண்டி பார்த்தீங்கன்னா விட மாட்டீங்க. யார் ஓட்டினாலுமே விட மாட்டீங்க. இன்ஜின் பார்த்தீங்கன்னா ஓடுறதே தெரியாது. டீசல் வண்டி ஓடுறதே தெரியாத அளவுக்கு ரொம்ப சூப்பரான குவாலிட்டியான காரு. 2015 மாடலு XMS வேரியன்ட்டு. கோட்ராஜெட் ஷிஃப்ட்டில் என்ன இன்ஜின் இருக்கோ அதே இன்ஜினை. வண்டி யார் ஓட்டினாலுமே பிடிக்கும். ஒரு துளி புகை வராது. வண்டி ஓட்டுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்ஜின் பில்ட்டு ஒரிஜினலாக இருக்கும். தெளிவாக இருக்கும். இந்த காரோடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 3,94,000 கிடைக்கும். நல்லா மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. எந்த ஒரு டென்டோ ஸ்க்ராச்சஸோ எதுவுமே இதில் நீங்கள் குறையாவே நீங்கள் சொல்லவே முடியாது. எதுவுமே இல்லை. வண்டி பார்க்கறது யார் பார்த்தாலுமே பிடிக்கும். புது வண்டி கண்டிஷனில் அப்படியே இருக்கும். காரை நம்ப வேண்டாம், என்னை நம்பி வாங்க. மைலேஜ் சூப்பராக வரும். மிஸ் பண்ணிடாதீங்க. இன்றைக்கி ஃபோர்ட் ஃபியஸ்டா வந்திருக்கு. இந்த கார் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் ப்ளஸ் எல்பிஜியில் பட்ஜெட்டில் சின்ன பட்ஜெட்டில் கார் பார்க்குறீங்களா? ₹1 பட்ஜெட்டு 1,50,000 பட்ஜெட்டில் கார் பார்க்குறீங்கன்னா இந்த வண்டியை பாருங்கள். இந்த கார் பார்த்தீங்கன்னா 5 வருஷம் பேப்பர் கரண்டில் இருக்குது. வண்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். எந்த ஒரு டென்டோ ஸ்க்ராச்சஸோ அந்த மாதிரியெல்லாம் எதுவும் இல்லை. வண்டி பார்த்தீங்கன்னா பெட்ரோல் கேஸு ரெண்டுலேயுமே இருக்குது. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1,40,000 கிலோமீட்டர் ஓடிக்குது. நல்லா மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. பெட்ரோல் காரு மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ. இந்த காரோடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா 1,27,000 கிடைக்கும். குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்கும். மிஸ் பண்ணிடாதீங்க. மாடல் லேட்டஸ்ட்டாக 8 சீட்டர் கார் பார்க்குறீங்களா? ரொம்ப சூப்பரான வண்டி. வண்டி பார்த்தீங்கன்னா குட்டியாக தான் இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த காரில் 8 பேர் போகலாம். இந்த கார் பார்த்தீங்கன்னா ரெடி கோ ப்ளஸ்ஸு. வண்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். டட்சன் கோ ப்ளஸ்ஸுங்க. வண்டி ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த கார் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மேஜர் டென்டோ ஸ்க்ராச்சஸோ எது இல்லாமல் நல்லா பலன்னு சூப்பராக இருக்கும். இந்த கார் 2015 மாடலு 90,000 கிலோமீட்டர் ஓடிக்குது. இந்த காரோடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா 2,15 லட்ச ரூபா. 2,15 லட்சத்துக்கு உங்களுக்கு TN 73 உங்களுக்கு டட்சன் ரெடி கோ ப்ளஸ்ஸு. வண்டி ரொம்ப சூப்பராக இருக்குது. வண்டி பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு சின்னதாக தான் இருக்கும். ஆனால் 7 பேர் 8 பேர் இந்த காரில் நல்லா போகலாம். வண்டி நல்ல வண்டி மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. 2,15,000 கிடைக்கும். 2,20,000 கிடைக்கும். மிஸ் பண்ணிடாது. 2017 மாடல் புது வண்டி கண்டிஷனில் டாடா டியோகோ பார்க்குறீங்களா? இந்த காரெல்லாம் யார் பார்த்தாலுமே பிடிக்கும்.
ஒருத்தர் கூட இந்த காரில் ஒரு சின்ன குறை கூட நீங்கள் சொல்ல முடியாத அளவுக்கு வண்டி கண்டிஷனில் சூப்பராக வந்திருக்கு. வண்டியை வந்து வாஷ் பண்ணல. ஏன்னா இங்கே வந்துட்டு இப்போது இதை வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ டஸ்ட்டாக இருக்கும். வண்டி பார்த்தீங்கன்னா புது வண்டி கண்டிஷனில் இருக்கும். 2017 ஒரே ஓனர், பெட்ரோல் காரு. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 34,000 கிலோமீட்டர் தான் ஓடிக்குது. 34,000 தான் ஓடிக்குது. கிலோமீட்டருக்கு மைலேஜ் 20+ வரும். இந்த காரோடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா 4,34,000 கிடைக்கும். குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்கும். மிஸ் பண்ணிடாதீங்க. வண்டி இந்த கார் யார் பார்த்தாலுமே பிடிக்கும். மிஸ் பண்ணிடாதீங்க. போனால் இந்த மாதிரி குவாலிட்டியான காரெல்லாம் வராது. இந்த கார் ஒரு டாடா டியோகோ வந்திருக்குது. அடுத்து இந்த கார் பார்ப்போம். இந்த கார் டாடா டியோகோ பார்த்தீங்கன்னா அப்படியே புது வண்டி கண்டிஷனில் நல்லா பளபளன்னு சூப்பராகவே இருக்கும். வண்டி நல்லா சூப்பராக மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. நல்ல யூனிக்கான கலரு. இந்த காரோடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 3,93,000 கிடைக்கும். இந்த கார் பார்த்தீங்கன்னா எக்ஸ்எம் வேரியன்ட்டு டாடா டியோகோ. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 90,000+ ஓடிக்குதுங்க. வண்டி ரொம்ப நல்லா இருக்குது. இந்த காரோடைய ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டீரிங் பவர் வந்துடும். வண்டி நல்லா மெயின்டைன் பண்ண வண்டி. ரேட்டு கம்மியாக வேணும், குவாலிட்டியாக வேணும் அப்படின்னா இந்த வண்டி பாருங்கள். வெறும் 3,93,000 கிடைக்கும். லோன் வேணுமா 20,000 30,000 டவுன் பேமெண்ட் கட்டினா போதும். இந்த காரை நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம். உங்களுக்கு சிபில் ஸ்கோர் பர்ஃபெக்டாக இருந்தால் உங்களுக்கு 100% லோன் கிடைக்கும். ஸோ லோனுக்கு உங்களுக்கு பேப்பர் பக்காவாக இருந்தால் நீங்கள் இங்கே வாங்க. உங்களுக்கு நாங்கள் ஃபைனான்ஸ் ஜாயின் பண்ணி விட்றோம். நீங்களே டைரெக்டாக ஃபைனான்ஸில் ஜாயின் ஆகிட்டு நீங்கள் அங்கேயே லோன் ப்ராசஸ் எல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் 4வது நாள் நீங்கள் வண்டி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம். ஆட்டோமேட்டிக் டியோகோ பார்க்குறீங்களா? ஆட்டோமேட்டிக் டியோகோவில் இன்றைக்கி வந்துக்கிற கார் பார்த்தீங்கன்னா 2018 மாடல். வண்டி பார்த்தீங்கன்னா அப்படியே பல புது வண்டி என்ன கண்டிஷனில் இருக்குமோ அந்த மாதிரி கண்டிஷனில் யார் ஓட்டினாலுமே பிடிக்கும். எந்த ஒரு சின்ன வைப்ரேஷனோ எக்ஸ்ட்ரா நாய்ஸோ எதுவுமே இருக்காது. இந்த காரோடைய கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 90,000+ ஓடி இருக்குது. வண்டி பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டீரிங் பவர் வந்துடும். வண்டியோட ஏர் பேக் எல்லாமே இருக்குது. இந்த காரோடைய ஆப்ஷன் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். யார் ஓட்டினாலுமே பிடிக்கும். இந்த காரு நல்லா மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. ஆட்டோமேட்டிக் கியர் பேக்ஸ். இந்த காரோடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா 4,28,000 கிடைக்கும். குவாலிட்டி கேரண்டி. நீங்கள் காரை நம்ப வேண்டாம், என்னை நம்பி வாங்க. வண்டி சூப்பராக இருக்கும். ஆட்டோமேட்டிக் காரில் மிஸ் பண்ணிடாதீங்க, போனால் வராது. 2.5 லட்சம் ரூபாய்க்கு வென்டோ கார் பார்த்தீங்கன்னா அப்படியே பலன்னு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி குவாலிட்டியான காரெல்லாம் வெளியே கேட்டிங்கன்னா 3, 3.25, 3 ரூபா வாய்க்கு வந்ததை ரேட்டாக சொல்லுவாங்க. OLX எல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப காமெடியாக இருக்குது. அதாவது 1 லேக் நம்ம சொல்கிறத விட ஜாஸ்தியாக கேட்டிருக்காங்க. ஸோ OLX, ஃபேஸ்புக்கு, மார்க்கெட் பிளேஸ் எதில் வேணால் பாருங்கள். நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா 2.5 லட்ச ரூபாய்க்கு கிடைக்கும். வண்டி ரேட்டு கம்மியாக இருக்கிறதுனால குவாலிட்டியில் நினைக்காதீங்க. நீங்கள் வரும்போது மெக்கானிக் கூப்பிட்டு வரீங்களா, செக் பண்ணுங்கள், தாராளமாக செக் பண்ணுங்கள். ரேட்டு கம்மியாக தானே சொல்கிறோம், அதனால் நாங்கள் ஏமாத்துறோமா அப்படின்லாம் உங்களுக்கெல்லாம் டவுட் வரல. நீங்கள் யாரை வேணால் கூப்பிட்டு வாங்க, செக் பண்ணுங்கள். இந்த காரோடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 2,58,000 கிடைக்கும். இந்த காரோட டீட்டெயில் பார்த்தீங்கன்னா 2011 1,10,000 கிலோமீட்டர் ஓடிக்குது. பெட்ரோல் காரு, மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயான வண்டி. பெட்ரோல் கார் தான் இருக்கலே மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ. டீசல் கார் இருந்தால் உங்களுக்கு தலைவலி வரும். யார் டீசல் வச்சுக்கிறாங்க, யார் பெட்ரோல் வச்சுக்கிறாங்களோ அவங்ககிட்ட கேட்டு அதுக்கப்புறம் விஷ்ணு கார்ஸுக்கு வாங்க. குவாலிட்டி செக் பண்ணுங்கள். வண்டி பிடிச்சினா வாங்கிட்டு போனால் போதும். 2,58,000 கிடைக்கும். 7 சீட்டரில் கார் பார்க்குறீங்களா? சூப்பரான வண்டி நிறைய வந்திருக்கு. இன்றைக்கி இப்போ இருக்கிற கலெக்ஷனில் நான் இப்போ சொல்கிற பார்த்தீங்க. பட்ஜெட் உங்களுக்கு 1.25 ரூபா பட்ஜெட்லேருந்து 7 சீட்டர் கார் இருக்குது. 1.25 ரூபாய்க்கு பார்த்தீங்க அந்த எல்லோ கலர் ஸ்கார்பியோ. அந்த கார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.25 ரூபா பட்ஜெட்டில் ரொம்ப சூப்பரான கண்டிஷனில் வண்டி நல்லா சூப்பராகவே இருக்கும். ஃப்ரண்ட் பம்பரு எல்லாமே போட்டிருக்காங்க. வண்டி பேப்பர் எல்லாமே கரண்ட்டில் இருக்குது. இந்த கார் பார்த்தீங்கன்னா 1.25 ரூபா பட்ஜெட்டில் இன்ஜின் கண்டிஷன்னு, வண்டி ஓட்டுறதுக்கு சவுண்டு, பிக்கப்பு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். 1.25 ரூபா தான் அந்த காரோடைய பட்ஜெட்டு. இந்த கார் பார்த்தீங்கன்னா 2.25 ரூபா பட்ஜெட், 2,80,000 பட்ஜெட்டில் மகேந்திரா பொலிரோ 2009 மாடலு. 5 வருஷம் முழுசாக பேப்பர் கரண்ட்டு. 2029 வரைக்கும் பேப்பர் கரண்ட்டில் இருக்குது. TN 51. ஸோ 2.25 ரூபாய்க்கு யாருமே கொடுக்க முடியாத ரேட்டில் மகேந்திரா பொலிரோ நம்மகிட்ட இருக்குது. ஸோ நீங்கள் வண்டி பார்த்தீங்கன்னா ஓட்டுறதுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். நீங்கள் காரை நம்ப வேண்டாம், என்னை நம்பி வாங்க. வண்டி செம்மையாக இருக்கும். 2.25 ரூபா தான் பட்ஜெட்டுங்க. அடுத்தது இன்னோவா பார்த்தீங்க. 4 லட்ச ரூபாய்க்கு இன்னோவா 2006 மாடலு. பேப்பர் கரண்ட்டில் இருக்குது. வண்டி ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏசி கூலிங்கெல்லாம் பயங்கர சூப்பராக இருக்கும். 4 டயர் புது டயரு. பாடியில் எந்த ஒரு டென்டோ ஸ்க்ராச்சஸோ எதுவுமே இல்லை. இந்த காரோடைய ரேட்டு வெறும் 4 லட்ச ரூபா. அடுத்தது சூப்பரான மகேந்திரா ஸ்கார்பியோ இருக்குது. அந்த கார் பார்த்தீங்கன்னா 2008 மாடலு. லோக்கல் நம்பரு, நம்ம ஊர் வண்டி, கோபிச்செட்டிப்பாளையம் நம்பரு. வண்டி ரொம்ப சூப்பராக மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. எந்த ஒரு டென்டோ ஸ்க்ராச்சஸோ எதுவுமே இல்லை. வண்டி ரொம்ப நல்லா இருக்குது. இந்த காரோடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 3.25 லட்ச ரூபா. 3.25 ரூபா பட்ஜெட்டில் உங்களுக்கு ஸ்கார்பியோ உங்களுக்கு ரொம்ப எக்ஸலண்ட்டான கண்டிஷனில் ஃபேன்சி நம்பரில் 2737 வண்டி ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த காரோடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 3.25 ரூபா. 3,88,000 பட்ஜெட்டில் கிடைக்கும். ஸோ ரேட்டு கம்பேர் பண்ணுங்கள், குவாலிட்டி நேரில் வந்து செக் பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி வண்டி இருந்தால் மட்டும் என்கிட்ட வாங்கினா போதும். சூப்பராக இருக்குது, மிஸ் பண்ணிடாதீங்க. மாருதி ஈகோ, அதாவது வண்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. பட்ஜெட்டு காரு. இந்த கார் பார்த்தீங்கன்னா 2011 மாருதி ஈகோ. நல்லா மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. வண்டியெல்லாம் டென்டோ ஸ்க்ராச்சஸோ இல்லை. அதான்னு கேட்டிங்கன்னா ஓவராலாக ஒரு கோட் பெயிண்ட் பண்ணிட்டாங்க. வண்டியெல்லாம் நல்லா இருக்குது. பட்ஜெட்டில் 2.25 ரூபா பட்ஜெட்டில் மாருதி ஈகோ பார்க்குறீங்களா? 2011
நம்ம கிட்ட இருக்குது. நல்லா இருக்குது வண்டி. பார்த்தீங்கன்னா ஃபுல் பெயிண்ட் பண்ணிக்கிறாங்க. நிறைய செலவு பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட 40,000 ரூபாய்க்கு மேலே இப்போ ரீசெண்டாக செலவு பண்ணி வச்சுக்கிறாங்க. வண்டி நல்லா மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. ஒரு பட்ஜெட்டில் ஒரு ஈக்கோ வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வண்டி பாருங்கள். இந்த வண்டி எடுக்கிறவங்க ஒரு இன்டீரியரில் ஒரு சீட் கவர் மட்டும் ஓவர் கவர் போட்டால் போதும். உக்கடம் போனீங்கன்னாவோ இல்லை காட்டகர்ஸ் போனீங்கன்னாவே 3000 ரூபாயிலேருந்து நீங்கள் சீட் கவர் போட்டுக்க முடியும். அந்த மாதிரி போட்டிங்கன்னா வண்டி சூப்பராக இருக்கும். மிஸ் பண்ணிடாதீங்க. சூப்பரான ஹோண்டா சிட்டி. இந்த கார் பார்த்தீங்கன்னா 2015 மாடல். இந்த வண்டி கோயம்புத்தூர்ல இருந்தால் இந்த வண்டியோட ரேட்டு வேற லெவலில் இருக்கும். இந்த கார் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டென்டோ ஸ்க்ராச்சஸோ எதுவுமே கிடையாது. யார் பார்த்தாலுமே பிடிக்கும். எந்த மாதிரி பளபளன்னு இருக்கு பாருங்க. வீடியோலேயே பார்த்தீங்கன்னா அப்படி சூப்பராக தெரியும். அதே மாதிரி நேரில் வந்து பார்த்தீங்கன்னா விட மாட்டேங்க. இந்த கார் பார்த்தீங்கன்னா 2015 எஸ்வி வேரியன்ட். இந்த காரோட ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, ஏர் பேக், ஏபிஎஸ், ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல், லெதர் சீட்டு எல்லாமே பண்ணிக்கிறாங்க. டயர் எல்லாம் பார்த்தீங்கன்னா 70% கண்டிஷனில் இருக்கு. இந்த காரோட ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 487 ரூபாய் கிடைக்கும். குவாலிட்டி சூப்பராக இருக்குது. வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க. போனால் வராது. ஸோ இந்த மாதிரி அப்டேட்டு டெய்லியும் பாருங்கள். டெய்லி பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்ஸ்டாகிராமில் போட்டிருக்கிறோம். இன்ஸ்டாகிராமில் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். யூடியூபாக இருந்தால் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஃபேஸ்புக்காக இருந்தால் விஷ்ணு கார்ஸ் சர்ச் பண்ணிங்கன்னா அதிலேயே ஃபாலோ பண்ணுங்கள். டெய்லி வீடியோ மாற்றி போஸ்ட் பண்ணிட்டே தான் இருக்கிறோம். உங்களுக்கு தேவையான வண்டி எல்லாமே ரொம்ப குவாலிட்டியான வண்டி நிறைய இருக்குது. இன்னும் வீடியோ இருக்குது. வீடியோ முழுசாக பாருங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. 2014 டாடா ஜெஸ்ட் வண்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த கார் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவான வண்டி. ஹைட்டாக இருக்கும். உட்காரவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். வண்டி பாடியோட அவுட்லுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பளபளன்னு சூப்பராக இருக்கும். எந்த ஒரு டென்டோ ஸ்க்ராச்சஸோ எதுவுமே இருக்காது. வண்டி யார் பார்த்தாலுமே பிடிக்கும். இந்த காரோடைய மாடல் பார்த்தீங்கன்னா 2014 கடைசி 2 ஓனர் 60,000 கிலோமீட்டர் தான் ஓடிக்குது. பெட்ரோல் காரு அப்படியே பளபளன்னு புது வண்டி கண்டிஷன்லேயே இருக்கும். இந்த கார் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் வரைக்கும் இன்சூரன்ஸ், ஜூலை மாதம் வரைக்கும் இன்சூரன்ஸ் கார்டில் இருக்குது. இந்த காரோட ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 3,44,000 ரூபாய் கிடைக்கும். குவாலிட்டி கேரண்டி. வெறும் 3,44,000 ரூபாய்க்கு உங்களுக்கு டிக்கி வச்ச பெரிய வண்டி டாடா ஜெஸ்ட். மிஸ் பண்ணிடாதீங்க. போனால் வராதுங்க. பார்த்தீங்கன்னா டாடா போல்ட்டு நம்ம திருப்பூர் நம்பரு. வண்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. கஸ்டமர் வந்து லோக்கல்லே ஓட்டிட்டு வந்த வண்டி நல்லா மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. சர்வீஸ் எல்லாம் ப்ராப்பராக பண்ணிக்கிறாங்க. ஒரு டீசல் இன்ஜின் பார்த்தீங்கன்னா முறுன்னு இருக்கும். வண்டி ஓடுற சவுண்டே கேட்காது. வண்டி டிரான்ஸ்மிஷன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ரொம்ப நீட்டாக இருக்குது. நல்ல வெல் மெயின்டைன்டு காரு. இந்த கார் பார்த்தீங்கன்னா 2015 மாடல். ஒரே ஓனரு. கிலோமீட்டர் 1 லட்சம் ஓட்டிட்டாரு. வண்டி இன்ஜின் சவுண்டு பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் ரொம்ப தெளிவாக இருக்கும். வண்டி சீல்டு இன்ஜின் அப்படியே இருக்குது. இந்த காரோடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 3,79,000 ரூபாய் கிடைக்கும். இந்த காரோடைய ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ வந்துடும். அது போக ஆடியோ சிஸ்டம்லாம் சூப்பராக இருக்குது. சீட் கவரில் லெதரில் போட்டிருக்காங்க. வண்டி சூப்பரான பட்ஜெட்டு காரு. அதாவது நல்ல வண்டி. பட்ஜெட்டில் டீசல் கார் வாங்கணும், ஷிஃப்ட்டு மாதிரி டீசல் கார் வாங்கணும் அப்படின்னா இந்த வண்டி பாருங்கள். நல்ல கம்ஃபர்டபுள் ஜாஸ்தியாக இருக்கும். முன்னாடி 2 பேர் நல்லா கம்ஃபர்டபுளாக நல்லா உடம்பா இருக்கிறவங்க கூட உட்காந்துக்க முடியும். பின்னாடி பார்த்தீங்கன்னா 4 பேர் 3 பேர் தாராளமாக உட்கார முடியும். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. நல்ல வண்டி. 2017 நியூ ஃபோர்டு ஃபிகோ. இந்த கார் பார்த்தீங்கன்னா டீசல் காரு. நல்லா மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. இன்ஜினில் ரொம்ப தெளிவாக இருக்கும். இந்த காரு பாடியில் எந்த ஒரு குறையும் இருக்காது. அதாவது டென்டோ ஸ்க்ராச்சஸோ அந்த மாதிரிலாம் இல்லை. வண்டி ரொம்ப நல்லாயிருக்கு. இன்ஜின் பீட் நல்லா தெளிவாக இருக்கும். இந்த காரோடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 3,77,000 ரூபாய் கிடைக்கும். இந்த காரோடைய ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, ஏர் பேக், ஏபிஎஸ் எல்லாமே இருக்குது. இந்த காரோடைய குவாலிட்டி எல்லாம் வேறு லெவலில் இருக்கும். ஃபோர்டு ஃபிகோ யார் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்கள கேட்டு பாருங்கள். இந்த வண்டி எந்த மாதிரி கண்டிஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நேரில் வாங்க. நிறைய பேர் ஃபோட்டோ பார்த்தீங்கன்னாவே இந்த வண்டி மார்க்கெட்டில் இல்லை, ஸ்பேர்ஸ் கிடைக்காது, ரேட்டு ஜாஸ்தி எல்லாமே நீங்கள் சொல்லுவீங்க. எல்லாமே ஓகே தான். ஆனால் ஃபோர்டுக்கு இன்றைக்கி நீங்கள் நிறைய பேர் விரும்புகிறவங்க வந்தீங்கன்னா இந்த வண்டி விட மாட்டீங்க. வண்டி ரொம்ப சூப்பராக இருக்கும். 3,77,000 ரூபாய் கிடைக்கும். மிஸ் பண்ணிடாதீங்க. போனால் வராது. உங்களுக்கு பிடிச்சுன்னா நேரில் வாங்க. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க மாருதி பெலினோ. வந்தோடனே 3 வண்டி புக் ஆகும். இன்றைக்கி இந்த கார் வந்திருக்கு. இந்த கார் பார்த்தீங்கன்னா 2016 ஒரே ஓனர் பெட்ரோல் காரு. வண்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. வண்டி யார் பார்த்தாலுமே பிடிக்கும். பெட்ரோல் காரு. இந்த கார் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் வரைக்கும் இன்சூரன்ஸ் கார்டில். இந்த காரோடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 5,27,000 ரூபாய். இந்த காரோடைய ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, ஏர் பேக், ஏபிஎஸ், பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ எல்லாமே இருக்குது. வண்டி பார்த்தீங்கன்னா யார் ஓட்டினாலுமே பிடிக்கும். வண்டி நல்லா பளபளன்னு சூப்பராக இருக்குது. 5,27,000 ரூபாய் கிடைக்கும். மாருதி பெலினோ 2016 மாடல். ஒரே ஓனர். மிஸ் பண்ணிடாதீங்க. போனால் வராது. நல்ல குவாலிட்டியாக இருக்குது. வண்டி யார் ஓட்டினாலுமே பிடிக்கும். வண்டியிலலாம் ரிப்பேர் எதுவுமே கிடையாது. யார் ஓட்டினாலுமே 100% பிடிக்கும். கார் பார்த்தீங்கன்னா 2015 ஒரே ஓனர். வண்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப பெட்ரோல் காரு. ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த காரோட ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, ஏர் பேக், ஏபிஎஸ் எல்லாமே இருக்குது. இந்த கார் பார்த்தீங்கன்னா 2015 ஜெட்டக்ஸை இருக்கிறதுல டாப் அண்ட் வேரியன்ட்டு. இந்த காரில் இல்லாத ஆப்ஷனே கிடையாது. ஏசி பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, ஏர் பேக், ஏபிஎஸ் எல்லாமே இருக்குது. 53,000 தான் ஓடிக்குது. பெட்ரோல் காரு. இன்சூரன்ஸ்லேருந்து எல்லாமே கரண்டில் இருக்குது. இந்த காரோடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 4,78,000 ரூபாய் கிடைக்கும். 2015 4,78,000 ரூபாய் கிடைக்கும். இந்த மாதிரி வண்டி கிலோமீட்டர் கம்மியாக, வண்டி குவாலிட்டி சூப்பராக, எந்த ஒரு டென்டோ ஸ்க்ராச்சஸும் இல்லாத வண்டி. நீங்கள் வெளியே செக் பண்ணி பாருங்கள். என்ன ரேட்டு கேட்குறாங்கன்னு பார்த்துக்குங்க, தெரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு எங்கிட்ட ரேட்டு சாட்டிஸ்ஃபையாக இருந்தால் மட்டும் எங்கிட்ட வந்தால் போதும். இந்த காரோடைய ரேட்டு 4,78,000 ரூபாய் கிடைக்கும். குவாலிட்டி கேரண்டி. மிஸ் பண்ணிடாதீங்க. போனால் வராது. சூப்பராக இருக்குது. ஆட்டோ கேட்டன். இந்த காருக்கு பார்த்தீங்கன்னா 2012 மாடல்.
பெட்ரோல் காரு, கிலோமீட்டர் 43,000 தான் ஓடிக்குது. வண்டி சூப்பராக இருக்குது. எந்த ஒரு மேஜர் டென்டோ ஸ்க்ராச்சஸோ இல்லை. வண்டி பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டு காரு, பட்ஜெட்டில் ரொம்ப சூப்பரான காரு, அட்ராக்டிவான கலரு. இந்த காரோடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா 1,83,000 கிடைக்கும். அதாவது 1,83,000 பட்ஜெட்டில் நல்ல சூப்பரான வண்டி. வண்டியில எல்லாம் ரிப்பேர் கிடையாது. வண்டியில் 1-2 மைனர் டென்ட் இருக்கோ வழியா, மற்றபடி பாடியெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். வண்டி சஸ்பென்ஷனு, பிரேக், அண்டர் பார்ட்ஸு, இன்ஜின்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். வண்டி ஓட்டுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏசி கூலிங்லேருந்து எல்லாமே நல்லாயிருக்கும். இந்த காரோடைய ரேட்டு 1,83,000 கிடைக்கும். மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த கார் பார்த்தீங்கன்னா Hyundai i20. இந்த கார் பார்த்தீங்கன்னா வெறும் 27,000 கிலோமீட்டர் தான் ஓடிக்குது. 27,000 கிலோமீட்டர் தான் ஓடிக்குது. வண்டி குவாலிட்டி பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் சூப்பராக இருக்கும். வண்டி பார்த்தீங்கன்னா யார் ஓட்டினாலும் பிடிக்கும். வண்டி ரொம்ப சாஃப்டாக போகும். இந்த காரில் பெருசாக ஆண்ட்ராய்ட் சிஸ்டமெல்லாம் போட்டிருக்காங்க. வண்டி கண்டிஷன்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த கார் பார்த்தீங்கன்னா 1.2 லிட்டர் மேக்னா ஆப்ஷனுங்க. ஏசி பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, ஏர் பேக்கு எல்லாமே வந்துடும். வண்டி ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த காரோடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 3,64,000 கிடைக்கும். ரேட்டு வெளியே எங்கே வேணால் கம்பேர் பண்ணுங்கள். ரேட்டு வண்டி யார் வேணால் கூட்டு வந்து ஓட்டி பாருங்கள். நான் சொன்ன மாதிரி வண்டி சூப்பராக இருந்தால் வாங்கினா போதும். வெறும் 3,64,000 கிடைக்கும். சூப்பராக இருக்கும். 2017 டாடா டியோகோ. இந்த கார் பார்த்தீங்கன்னா வெறும் 3,88,000 கிடைக்கும். நாமக்கல் ரெஜிஸ்ட்ரேஷனு. வண்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். வண்டி ஓட்டுறதுக்கெல்லாம் சஸ்பென்ஷன், பிரேக், அண்டர் பார்ட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த காரோடைய ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ வந்துடும். ஏர் பேக் இருக்குது. வண்டியெல்லாம் நல்ல கண்டிஷனில் ரொம்ப சூப்பராகவே இருக்குது. நல்லா மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. இந்த கார் பார்த்தீங்கன்னா பேல் ஒயிட்டுங்க. வண்டி நல்லா இருக்கும், ரிச்சாக இருக்கும். இந்த காரோடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 3,88,000 கிடைக்கும். ஸோ இந்த நாமக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் டாடா டியோகோ வேணும்னு நினைக்கிறவங்க நேரில் வந்து ஆஃபீஸில் விசிட் பண்ணுங்கள். பிடிச்சவங்க நேரில் வந்து பார்த்து அட்வான்ஸ் பண்ணிக்கலாம். ஷிஃப்ட்டு இன்றைக்கி தமிழ்நாட்டிலே நம்ம தான் லோயஸ்ட் ப்ரைஸ். இந்த கார் மாடல் பார்த்தீங்கன்னா 2014. நம்ம கொடுக்குற ரேட்டு பார்த்தீங்கன்னா 3,68,000 கொடுக்குறோம். இந்த காரு ஷிஃப்ட்டு இன்றைக்கி வெளியே பார்த்தீங்கன்னா 2014, வெளியே பார்த்தீங்கன்னா 4,45 ரூபா இந்த ரேஞ்சில் போயிட்டுருக்கு. நம்ம கொடுக்குறது வெறும் 3,68,000 கொடுக்குறோம். இந்த காரோட ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ இருக்குது. சீட் கவர்லாம் பார்த்தீங்கன்னா லெதரில் போட்டிருக்காங்க. ஆடியோ சிஸ்டம் பார்த்தீங்கன்னா மாருதியோட ஓஇ சிஸ்டம் போட்டிருக்காங்க. வண்டியெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். வண்டியில் ஓட்டுறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். எந்த ஒரு எக்ஸ்ட்ரா நாய்ஸோ வைப்ரேஷனும் இருக்காது. எந்த ஒரு ரிப்பேரும் கிடையாது. நீங்கள் யாரை வேணால் மெக்கானிக் தாராளமாக கூட்டம் செக் பண்ணலாம். இந்த கார் பார்த்தீங்கன்னா அது போக உங்களுக்கு பாடி ஹிட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. பம்பர் ஹிட்டு, சைடில் உங்களுக்கு ஸ்ட்ரிட்டு, இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் பண்ணிக்கிறாங்க. ஸோ ரேட்டு வெளியே கம்பேர் பண்ணுங்கள். குவாலிட்டி சூப்பராக இருக்குது. நம்மக்கிட்ட ரேட்டு கம்மியாக இருக்குது. ஸோ வெளியே கம்பேர் பண்ணி பார்த்து நான் சொன்னது கரெக்டாக இருந்தால் மட்டும் வாங்கினா போதும். வரும்போது மெக்கானிக் யாரை வேணால் கூட்டுவாங்க, தரவை செக் பண்ணலாம். வண்டி ரொம்ப சூப்பராக இருக்கும். எந்த ஒரு ஆக்சிடென்ட் ஹிஸ்ட்ரி எதுவுமே இருக்காது. வண்டி சூப்பரான வண்டி, மிஸ் பண்ணிடாதீங்க. 15 மாருதி எர்டிகா நல்ல குவாலிட்டியான வண்டி, ரொம்ப சூப்பரான வண்டி. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1,30,000 ஓடிக்குது. வண்டி பர்ஃபெக்ட் ரன்னிங் கண்டிஷனு. வண்டி பார்த்தீங்கன்னா யாரை பார்த்தாலும் பிடிக்கும். இந்த காரோடைய ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ வந்துடும். இந்த காரோடைய ஆப்ஷன் எல்லாமே ரொம்ப சூப்பரான வண்டி. வண்டி எந்த ஒரு ரிப்பேரும் கிடையாது. லெதர் சீட்லாம் போட்டிருக்காங்க. இந்த காரெல்லாம் யார் பார்த்தாலுமே பிடிக்கும். அந்த மாதிரி குவாலிட்டியெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த காரோடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா 6,49,000 கிடைக்கும். குவாலிட்டி கேரண்டி. ஸோ வெளியே எர்டிகா 2015 என்ன ரேட்டுக்கு போகுதுன்னு பாருங்கள். எங்கிட்ட எவ்வளோ கம்மியாக இருக்குன்னு பாருங்கள். செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தா போதும். ஸோ நீங்கள் வண்டி வேணும், எர்டிகா வேணும் அப்படின்னா இந்த கார் இல்லைனாலும் இன்னொரு கார் கிரே கலரு வந்திருக்கு. அந்த காரோடைய வீடியோ நான் வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோ நான் அப்டேட் பண்ணுறேன். இந்த கார் குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்கும். வேணுங்கிறவங்க நேரில் வந்து பார்த்து பிடிச்சுன்னு எடுத்துக்கலாம். தேங்க்யூ. 2017 மாருதி இக்னிஸ். இந்த கார் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. டெல்டா வேரியன்ட்டு. இந்த காரோடைய ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, ஏர் பேக்கு, அதுபோக இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம். அதை எடுத்துகிட்டு பெருசாக ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் காஸ்ட்லியாக போட்டிருக்காங்க. லெதர் சீட்லாம் போட்டிருக்காங்க. வண்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். வண்டி ஓட்டுறதுக்கெல்லாம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ரிச்சாக இருக்கும். வண்டியில் எந்த ஒரு ரிப்பேரும் கிடையாது. ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். இந்த காரோடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா 4,28,000 கிடைக்கும். 2017 இக்னிஸ் என்ன ரேட்டுக்கு போதுன்னு வெளியே கம்பேர் பண்ணுங்கள். இந்த விஷ்ணு காசில் நம்ம விஷ்ணு காசில் என்ன ரேட்டுக்கு போதுன்னு பாருங்கள். ஆகஸ்ட் மந்த் வரைக்கும் இன்சூரன்ஸ் கண்ணுக்கு வெறும் 4,28,000 ரொம்ப சூப்பரான வண்டி. 5 பேருக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். வண்டி பார்த்தீங்கன்னா நல்லா ஹைட்டாக இருக்கும். ஹைட்டாக இருக்கிறவங்க இந்த வண்டி எடுத்திங்கன்னா நல்லா கம்ஃபர்டபுளாக வந்து லாங் ட்ராவல் பண்ண முடியும். ஸ்லீவா இந்த கார் பார்த்தீங்கன்னா 2011 தமிழ்நாட்டிலே லோயஸ்ட் ப்ரைஸ். நம்ம தான். வண்டி குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபுல்லாகவே கம்பெனி ரெக்கார்டு தான். நீங்கள் எங்கே வேணால் ரேட்டை போய் கம்பேர் பண்ணுங்கள். கம்பெனிலே சர்வீஸ் ரெக்கார்டு பாட்டுவாங்க. வண்டி பார்த்தீங்கன்னா பெட்ரோல் காரு, நல்லா மெயின்டைன் பண்ண வண்டி, நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். வண்டியில் ஒரு சின்ன ரிப்பேர் கூட நீங்கள் சொல்ல முடியாது. இந்த காரோடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 2,67,000 கிடைக்கும். இந்த 2,67,000 எட்டிஎஸ் லீவா கிடைக்குமா அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு பாருங்கள். ஈவன் டீ போர்டு வண்டி, ஸ்கிராப் வண்டியே இந்த ரேட்டில் நான் போட்டிருக்க மாட்டாங்க. நல்ல வண்டி, உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்குது, ரிப்பேர் இல்லாமல் இருக்குது, ரேட்டு கம்மியாக இருக்குது. ஸோ வெளியே எங்கே வேணால் கம்பேர் பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி இருந்தால் மட்டும் வாங்கினா போதும், சூப்பராக இருக்கும்.